வெல்கம் டு பிளாண்ட் டைட் ரெசிபிஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக கருணக்கிழங்கு சாம்பார் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல் போட்டு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகை நல்லா பொரிய வைக்கலாம். மீன்வைல் என்னோடய சேனல் பேர் வந்து பார்த்திங்கன்னா பிளாண்ட் டைட் ரெசிபிஸ். இது பார்த்திங்கன்னா காரம் மசாலா இல்லாமல் எண்ணெயும் லிமிட்டடாக யூஸ் பண்ணி ரெசிபிஸ் செய்கிறது தான். இப்போ வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளியாக பார்த்துட்டு ஒரு சின்ன 3 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா அதை கொதிக்க வச்சிடுறேன், பாயில் பண்ண வச்சிடுறேன் அந்த தக்காளியை. ஸோ தட் நல்லா சாஃப்டாகிட்டு வெந்துடும் அது நல்லா. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வதக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளேயே வதங்கிடும். இந்த பாயில் ஆகிற 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் அதர் ப்ரிப்ரேஷன் வேணால் கூட பண்ணிக்கலாம். லைக் கருவேப்பிலை கழுவிக்கிறது, கொத்தமல்லி கழுவிக்கிறது, அந்த மாதிரி நான் யூஸ்வலாக அப்படி தான் பண்ணுவேன். அதெல்லாம் கழுவி ரெடி பண்ணிட்டோம்னா மீன்வெல் இது வந்து ரெடியான கொஞ்சம் நல்லா வற்றி இந்த மாதிரி வற்றி போயிருக்கும். நல்லா தண்ணிலாம் சுண்டி போயிட்டு ரெடியாக இருக்கும் வதக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வதக்கினீங்கன்னா 2 to 3 மினிட்ஸ் போதும், நல்லாவே வதங்கிடும். மீன்வைல் நான் போடுற சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா அல்சர் பேஷண்ட்டுக்காகவும், வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்காகவும், அப்புறமா வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில் இருக்கிறவங்களுக்காகவும், அவங்கள பற்றிய சாப்பாடு சாப்பிட்ணும் அவங்களுக்காகவும், அதே மாதிரி டெலிவரி ஆனதுக்கப்புறமா வந்து 7லேருந்து 10 நாள் வரைக்கும் விமன்ஸ் கூட பத்திய சாப்பாட்டில் தான் இருக்கணும் அவங்களுக்காகவும், அதே மாதிரி வந்து கிட்ஸ் வந்து காரம் இல்லாமல் வேணும்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காகவும் தான் இந்த ரெசிபிஸ் போடுறேன். இதில் முழுக்க வந்து காரமும் மசாலாவும் ஆட் பண்ணாமல் எண்ணெயும் வந்து லிமிட்டடாக யூஸ் பண்ணி தான் வந்து நான் பண்ணுறேன். அதுக்கு தான் வந்து எண்ணெய் வந்து லிமிட்டடாக யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் தக்காளியை வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வதக்குறேன். இல்லைன்னா நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி வதக்கிற மாதிரி இருக்கும். அது உடம்புக்கும் நல்லது கிடையாது, யாருக்குமே நல்லது கிடையாது எண்ணெய் நிறைய யூஸ் பண்ணுறது. ஸோ நல்லா வதங்கின பதத்துக்கு ஆகி போச்சு. மீன்வைல் இந்த ரெசிபிஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து செல்ஃப் குக்கிங்கும் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப ப்ரொசீஜர் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜரை நான் எதுவுமே பண்ணல. சிம்பிள் ஈஸியான மெத்தடில் தான் பண்ணுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு செல்ஃப் குக்கிங்கே கூட பண்ணலாம், இல்லை வீட்டில் இருக்கவங்களே கூட செஞ்சு கொடுக்க சொல்லலாம். முக்கியமாக இது அல்சர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப சேஃப். இது சாப்பிட்றதுனால வயிற்றுக்கு எந்த ஒரு எரிச்சலோ, வயிற்று சாப்பிட்டதுக்கப்புறமா எந்த ஒரு பிரச்சனையுமே வரவே வராது. நார்மலாக பார்த்தீங்கன்னா அல்சர் பேஷண்ட் எல்லாருமே வந்து பிளாண்டாக தான் சாப்பிடுவாங்க ஆஸ் பர் டாக்டர்ஸ் அட்வைஸு. வெந்த சாதம், வெந்த பருப்பு, அவிச்ச காய்கறிகள், அப்புறமா வந்து தயிர், இப்படி தான் சாப்பிடுவாங்க. இப்போ கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கொத்தமல்லியும் கொஞ்சம் நிறைய எடுத்து ஆட் பண்ணிக்கணும். ஒரு கையளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3-4 டைம் வாஷ் பண்ணிட்டு அதையும் ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணி லிமிட்டடாக பிடிச்சிருக்கோம், ஏன்னா நிறைய தண்ணி வேண்டாம், கொஞ்சம் லிமிட்டடாக பிடிச்சிட்டு நான் ஜவ்வரிசி ஆட் பண்ணியிருக்கேன். ஜவ்வரிசி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்ல திக்னஸ் கொடுக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அல்சருக்கு, அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளமுக்கும் அது ரொம்ப நல்லது. எரிச்சலும் வந்து கொடுக்காது, வயிறுக்கு குளிர்ச்சி, உடம்புக்கு குளிர்ச்சி. இப்போ வந்து நான் கருணக்கிழங்கு வந்து வாங்கிட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா ரொம்ப சின்னதாக போட்டோம்னா வந்து அது இதுவாகிடும், குழஞ்சி போயிடும். ஸோ அதனால் இப்போ ஓரளவுக்கு லிமிட்டடான ஒரு பார்க்குற அளவுக்கு க்யூப்ஸ் மாதிரி போட்டுட்டு அதை நல்லா கலந்துட்டேன். இப்போது கலந்துட்டு நம்ம வந்து குக்கரோட லிட்டு போட்டு ஹை ஃப்ளேமில் 4 விசில் வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா பருப்பும் வேகும், ஜவ்வரிசியும் வேகும், அதே மாதிரி கருணக்கிழங்கும் வேகும். இல்லைன்னா நீங்கள் இப்படி கூட பண்ணலாம். நான் யூஸ்வலாக இப்படி தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சுருவேன், ஒரு 2 விசில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கருணக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு, கருணக்கிழங்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு 2 விசில் போட்டிங்கன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெந்துடும். ரொம்ப குழையவும் குழையாது. பட் இப்படி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு குழையாது. பட் 2வது ரவுண்ட் நீங்கள் புளி கரைச்சல் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அப்படி வேணாம், கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பருப்பு ஒரு 2 ரவுண்டு போட்டு நல்லா வேக வச்சுக்கிங்க. 2 விசில் போட்டு வேக வச்சினதுக்கப்புறமா மறுபடியும் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு கருணக்கிழங்கு ஆட் பண்ணிவிடுங்க. கருணக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 விசில் வச்சிங்கன்னா ஜவ்வரிசியும் வெந்துடும், பருப்பும் வெந்துடும் தேவையான அளவுக்கு. அதே மாதிரி கருணக்கிழங்கும் நல்லா வெந்துடும். நல்லா வந்து சாஃப்டாகவும் இருக்கும் கருணக்கிழங்கு, உடையவும் உடையாது, குழாவும் ஆகி மிக்ஸும் ஆகிடாது அதில். ஸோ அல்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து காரம் ரொம்ப லிமிட்டடாக தான் சாப்பிட்ணும். அது எப்படி டாக்டர் சொல்லியிருக்காரோ. ரொம்ப சிவியராக இருந்ததுன்னா காரமே சாப்பிட சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப பிளாண்டாக எதுவுமே, நானும் ஒரு அல்சர் பேஷண்ட் தான், எதுவுமே சாப்பிட முடியாமல் இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். மற்றவங்கள மாதிரியே தான் இந்த சமையலும், பட் ஆனால் காரம் மசாலா போடாமல் தான் நான் செஞ்சுருக்கேன். ஸோ
ஸோ அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து டிஃபன் ஐட்டம் லைக் இட்லி, தோசை, அப்புறமா வந்து ஆப்பம், சப்பாத்தி, பூரி அந்த மாதிரி ஐட்டத்துக்கும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதத்துக்கும் கூட சாப்பிட்லாம். இது கூட வத்தல் வச்சு சாப்பிட்டோமோ இல்லை வந்து அப்பளம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி ப்ரொசீஜர் தான். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ 4 விசில் ஆயிடுச்சு. குக்கர் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் இப்போ வந்து நான் புளி கரைச்சல் ஆட் பண்ணுறேன். புளி கரைச்சலில் பார்த்தீங்கன்னா 3 பட்டை புளி எடுத்திருக்கேன் இன்றைக்கி. 3 பட்டை புளி எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. அதே மாதிரி வந்து அரோட்டி மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். அரோட்டி மாவு பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அரோட்டி மாவு வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. அல்சர் பேஷண்ட் எல்லாம் மஸ்ட்டு சாப்பிட்லாம். ஏன்னா வந்து அது வயிறுக்குள்ளே போயிட்டு அந்த லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணும் குடல்ல. ஸோ தட் புண்ணாக இருக்கிற குடலுக்கு அது ரொம்ப சாப்பிடும்போது வந்து சாப்பாடு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காது குடல்ல. இப்போ நல்லா அந்த புளி கரைச்சல் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டாச்சு. நான் கரண்டியோ எதுவும் யூஸ் பண்ணல. ஏன்னா குழஞ்சிடும்ன்றதுக்காக கருணக்கிழங்கு குழஞ்சிடும்ன்றதுக்காக கரண்டி எதுவும் யூஸ் பண்ணாமல் அப்படியே சும்மா கையிலேயே வந்து குலுக்கி விட்டாச்சு. இப்போது வந்து எல்லா புளியும், உப்பும், அப்புறம் அரோட்டி மாவு எல்லாம் அதோட பிளெண்ட் ஆகிட்டுருக்கும். ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி வச்ச அந்த சாம்பார் கிரேவியில். ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம வந்து இப்போது மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். வச்சுட்டு ஒரு விசில் வச்சிங்கன்னா 7 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும்.